வணக்கம் மக்களே, காலை வணக்கம். இப்போ நம்ம ரூம்லேருந்து வெக்கேட் ஆகிட்டு கோயிலுக்கு தான் வந்துட்டுருக்கோம். பூரி ஜெகநாதர் கோயில். அப்படியே பாருங்க எவ்வளோ பெரிய ரோடு வச்சுருப்பாங்க மக்களே. இந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் 14 நாட்களுக்கு பிறகு இந்த ரத யாத்திரை நடக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கதை பார்ப்போம். ஸ்நான யாத்திரை ஒரு விழா நடக்குதுங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஜெகநாதருக்கும் பலராமன் மற்றும் சுபத்ராவுக்கும் 108 குடங்களில் நீரால் அபிஷேகம் செய்கிறாங்க. அப்போது அந்த அபிஷேகம் செய்யும்போது அவங்களுக்கு காய்ச்சல் வருதுங்க. இதனால் அவங்க 3 பேரையும் அனுசரகரா என்ற சிறப்பு அறைக்கு அழைச்சி போயிடுவாங்க. அப்போது அங்கே 14 நாட்களுக்கு பொதுமக்களுக்கு தரிசனம் கிடைக்காதுங்க. இந்த 14 நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு மூலிகை எண்ணெய் மற்றும் மருந்து கொடுத்து குணமாக்க பார்ப்பாங்க. அப்படி குணமாயிட்ட பிறகு உலக புகழ்பெற்ற பூரி ரத யாத்திரை தொடங்குதுங்க. இதாங்க இந்த கதை. நீங்கள் பார்க்குறது தேர். இது எதுக்குன்னா ரத யாத்திரைக்கு இந்த தேரை தான் பயன்படுத்துவாங்க. இந்த 3 தேரும் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறது கோலம் போட்டிருக்காங்க இல்லையா கீழே, இந்த மொழியாக தான் ரத யாத்திரை நடக்கும். ஸ்ரீ பகவான் பூரி ஜெகநாதர் இந்த வழியாக தான் நமக்கு காட்சி தருவாங்க. அதுதான் இப்போ நீட்டாக வண்ணெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே, பாருங்கள். இப்போ நம்ம போயின்ட்டுருக்கிறது கோயிலுக்கு தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா கோயிலோட அவுட் சைடு இது. ஏன்னா இந்த இடத்துல பார்க்கு எல்லாமே இருக்குது. நம்ம வெஸ்ட்டு சைடு என்ட்ரியில் தான் நம்ம போக போகிறோம். வாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க மக்களே. பாருங்களேன் நீங்களே என்ன இவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. எல்லாம் இன்றைக்கி மட்டும் தான் இருக்கும். பட் 2 நாள் அதுக்கப்புறம் ரத யாத்திரை ஆரம்பிச்சிடும். அப்போ எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது மக்களே. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம கோயில் பார்த்திங்கன்னா எப்போ கட்டினாங்கன்னா, இது 12ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இது கோயில் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா, நான் ஏக்கரில் சொல்கிறேன். இது 10.7 ஏக்கர்ஸ் மக்களே. ஆல்ரவுண்ட் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க மக்களே. நீங்கள் பார்க்குற இந்த என்ட்ரன்ஸில் தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். சரி, உங்களுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு தரிசனம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களது லக்கேஜு மொபைல்ஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம். எல்லாமே இங்கே ஃப்ரீ தான், பயப்பட தேவையில்லை. கரெக்டாக உங்களுக்கு கோயிலுக்கு முடிச்சுட்டு வந்தோன்னே கொடுத்துருவாங்க மக்களே. நாங்கள் சாமி தரிசனம் செய்து வந்துட்டோம். கதையில் சொன்னால் போல தான் இந்த ஜூலை மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து இந்த 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பூரி ஜெகநாதர் மூலஸ்தானத்தில் இருக்க மாட்டார். அதை தவிர்த்து மற்ற சாமி கும்பிடலாம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் பூரி ஜெகநாதரை பார்க்க முடியாது மக்களே. இப்போ தான் மக்கள் கூட்டம் வந்துட்டுருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரத யாத்திரைக்கு இன்னும் 1 நாள் தான் இருக்குது. பாருங்கள். நீங்கள் பார்க்குறது இந்த தேர் ரத யாத்திரைக்கு ரெடி பண்ணுறாங்க மக்களே. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வருஷத்துக்கு இந்த ஒரு தேர் தான் இனிமேல் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தேரை மண்ணில் போட்டு டிஸ்மேண்டில் பண்ணி புதைச்சிருவாங்க. அடுத்த வருஷம் புதுசாக ஒரு தேரை ரெடி பண்ணுவாங்க மக்களே. இதுதான் இங்கே ஒரு சிறப்பான விஷயம். சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் டிஃபனை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த ட்ரிப்புக்கு தயாராகிட்டோம்.